இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நாங்க எங்க இருக்கோம் தெரியுமா? பண்ண வீட்ல. நாங்கன்னா நான் மட்டும் இல்ல, நான், அத்தை, மாமா, பாட்டி, வெற்றி, என் புருஷ கதிரு, அப்புறம் உன்னோட குட்டி குழந்தை இருக்கால தியா, எல்லாரும் வந்திருக்கோம். உனக்கு டவுட்டா இருக்கா? பாக்குறியா? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன பாத்தியா? அவங்களா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி எப்படி ஏன் ஊருக்கே போய் ஏன் காலேஜுக்கு போய் என்ன பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சூப்பர் பாணி, நீ வேற லெவல். உன்னை பத்தின எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டேன் மீனா. இதுக்கு மேல உன் ஆட்டம் முடிஞ்சிரும். ஆமா, நான் நேரா வந்து சொல்றேனே, பண்ண வீட்டுக்கும் வரேன். அங்க வந்தே உன் கதையை முடிக்கிறேன். ஐயோ, ஏன் கதையை நீ முடிக்கணும்னு முடிவெடுத்தா இந்த மீனாட்சி என்ன யோசிப்பான்னு உனக்கு தெரியாம போயிடுச்சே. நீ வரதுக்குள்ள இங்க ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது. என்ன புரியல? இப்ப காட்டினேனே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா சாக போறாங்க. என்ன மிரட்டறியா? சீச்சி, இந்த மீனாட்சிக்கு மிரட்டுறது, பயமுறுத்துறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நாம எப்பவுமே டைரக்டா சம்பவம் தான். சம்பவம் பண்ணிட்டு சைலண்டா இருப்போம். இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன், என்னை பத்தி யாருக்குமே தெரியல பாத்தியா? நான் எவ்வளவோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். சரி சரி, என்னோட வரலாறுலாம் உனக்கு எதுக்கு? சரி, நீ வரும்போது என்ன பண்ற? மொத்தம் எத்தனை பேர்னு கணக்கு பண்ணிக்கோ. வேணும்னா நான் பணம் அனுப்புறேன். பெரிய மாலை 6 அடி உயரத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா வாங்கிட்டு வந்துரு. மாமாலாம் செத்து போயிட்டா எலெக்ஷன் வேற வருது இல்ல, நம்ம ஃபேமிலில யாராச்சும் இருக்கணும்ல, அத அப்புறமா யோசிக்கலாம். துளசி, பார்த்து பத்திரமா மெதுவா வா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏன்னா இவங்க மொத்த சாவையும் பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழறத நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். வச்சிரவா, பாய். ஹலோ ஹலோ,